அரைப்பட்டினி கால்பட்டின்னு சொல்லிக்கிட்டு என் காலில் விழுந்து கதறி அழுதான். ஏழப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன். படுபாவி போய் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம். இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன். இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யாருகிட்ட ரீல் விடுற? ஆறு வேஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கும். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ, காட்டு பண்ணி யாரை கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க. உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது இங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜமீன் குதிரை. எங்களை சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க. நஞ்சியில 4 நாள் பயணம், தென்னந்தோப்புல 5 நாள் பயணம். அது என்ன இங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி சும்மா இருக்க நேரம் வாயை திறப்ப, முக்கியமான நேரத்துல மூடிக்கிருவிய. திறக்கின்றேன். அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி புழுக்கைனா என்ன? தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே எவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமா, நான் தான் அப்பா, இவள் தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமே? போதும், உங்க உறவும் வேணாம், உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்தியை விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். சம்பந்தியா? ஆமா சம்பந்தி ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரர் மார்த்தாண்ட இருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சதை போட்டு வரலாம். மாமா பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? மார்த்தாண்டு, சீக்கிரம் வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க. என்னடி முறைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் நீதான். அப்பாவி பணக்காரங்க யார் கிடப்பாங்க? அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட மாட்டிக்கவா பட்டணம் வந்த? அரண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ண தாலி கட்டவா பட்டணம் வந்த? எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டா ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு. இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ணை தேடி வச்சிருக்கேன். மார்த்தாண்டா. அப்பா, மனசுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உங்க கௌரவம்? அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழணும். அதான உங்க பரம்பரை? என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன பார்த்தா? சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒண்ணும் அவ்வளவு மட்டம் இல்ல. நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு 5-6 ஹோட்டலுக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கும், எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது. ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னுட்டு. அப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு. ஆம்பளைன்னா ஏமாத்துக்காரங்கன்னு தெரிஞ்சுதோ இத்தனை நாள நான் கல்யாணத்தை பத்தியே நினைக்கல. நினைச்சதெல்லாம் மறைக்காம பேசுறேன். ஏன்ற காரணத்தினாலதான் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா அது உன்னை ஏமாத்துறதுக்காக இல்ல, நான் இந்த ஊர்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக.
ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்லாது. என் நெஞ்சுக்கு தெரியும் நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்லை. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஆசைப்படுவீங்க, கழுத்தை நீட்டணும், ஏன்னு சொல்வீங்க, பணக்காரன்னு மாத்துவீங்க, பல்ல இழிச்சுக்கணும். காலமெல்லாம் இப்படியே நாடகம் ஆடிட்டு இருப்பீங்க. கண்ணு மூடிட்டு உங்க பின்னாடியே வரணும், கட்டில படுத்துக்கணும். ஏமாத்திர பணக்காரனை விட ரோட்ல எச்சல பொறுக்கிற ஒருத்தருக்கு துணையா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். போதும். ராணி, ராணி தாண்டா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லப்பா. தயவு செய்து அவளை நிறுத்துக்க. இங்க பாரு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க. மாத்தாண்டா, ராணிய பங்கை தூக்கிட்டு போறான்.
என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நான் மறுபடியும் உங்களை விரும்புவேன்னு நினைச்சிடாதீங்க. I hate you. I hate you. சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் மகனை பணக்காரன்னு ஒதுக்கி வச்சதுனால அவன் சொத்தையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு இப்ப காசி ராமேஸ்வரம்னு போயிட்டான். இந்தாமா எங்க சொத்தை எல்லாம் உன்னோட அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டான் என் பையன். இப்ப அவனும் ஒரு ஏழைதான். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட. நீ நினைச்சா யாரை வேணாலும் புருஷனை ஏத்துக்க முடியும். ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என் மகனை கூட ஒன்னாலதான் உன்னை கொண்டு வர முடியும். போமா. அவரு கொஞ்சம் கூப்பிடுங்களா? இந்த கூட்டத்துல அவருனா யாருமா? அவர்தான் அந்த காவி ட்ரெஸ் போட்டுக்காரு. இந்தப்பா அந்த காவி வேட்டி கட்டி இருக்கிறவர் கூப்பிடு. ஏப்பா அந்த காவி வேஷ்டிய கூப்பிடு. சாமி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறாரம்மா. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போக வேண்டாம்னு சொல்லு. அவரு போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? ஏன் 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 ஏன்னு கேக்குறாரு. I love him. அந்த பொண்ணு அவரை காதலிக்குதா? அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசையா? சாமி அந்த பொண்ணுக்கு உங்க மேல எதுவும்? She loves you, yeah. I love you too. நான் உனக்கு